எப்பா பஞ்சாயத்து போர்டு கணக்கு பூரா பளிங்கு கல் மாதிரி போட்டு ரோட்டுக்காட்டில் போட்டு பூரா பூமியை பாழாக்கி 2 காலை கையை பிளந்து போகிறான். எஸ்டோ பிரமா கணக்கப்பா. காவு கொடுக்கணும்ல, பஞ்சாயத்து போர்டு காவு கொடுக்கணும்ல. எப்படி கடவுள் பூமியை கொடுத்தா பூமி விரிச்சு கிடக்குன்னு மலையை உடைக்கவா, மட்டையை உடைக்கவா, இதை உடைக்கவா, அதை உடைச்சி பூரா பாழாக்கி சிதறிச்சிட்டான். பூமியில் தண்ணி செல்லோட்டம், மழை பெஞ்ச தண்ணி எல்லா இடத்தையும் செல்லோட்டமாக கீழே இறங்கினா நாங்கள் அழிப்போம்னு நாக்கை கடிச்சிக்கிட்டு அழிக்கோம். அப்போ கண்டார ஒளிமனுக்கு காவு கொடுக்கணும்ல, பஞ்சாயத்து போட்டு தலைவர் போதில் காவு கொடுக்கணும்ல. பெண்ணுக்கு அணுக்கும் சாம்பலாக போய் காவு கொடுத்தாச்சுரா. எல்லாம் நாங்கொழிச்சால தீ மாதிரி உட்கார்ந்துருக்க இடத்துல காவு கொடுத்தாச்சுன்னா இந்த மண் பூமி விவசாய மண் சுற்றி பஞ்சாயத்து போர்டு பூரா சிட்டி கிராமத்தில் இருக்கிற அத்தனை ஆக்கங்கட்ட கூவைக்கு காவு சாம்பலா போகிறது என்ன காரணம் தெரியுமாடா? மிஷின் எரிப்பில் சாம்பலா போயிருவிடா. அந்த மாதிரி வரும் கணக்கு. பூக்கம்போ நிலநடுக்கம், காற்று, புயல், நோய் வரும்டா. பூரா எரிப்பு போய் மானிட பிறவி கால் சத்தியம் தொலைஞ்சிடா. காவு கொடுத்தாச்சுடா பஞ்சாயத்து போர்டுக்கு. தலைவர் ஓதலர் பெண் ஆணுமா உட்கார வச்சு ஆட்டி வைத்த ஒருத்தன் தள்ளிட்டு போகிறான். கார் வண்டியில் இறக்கி அப்படி 2 காலை பிளந்து போகிறான். தமிழ்நாடுலாம் பார்த்தா ஓஹோ, டெல்லி ஓஹோ, ஊடாலப்பட்ட மாநிலம் ஓஹோ, இலங்கை சுலவில் நாரி போய் கிடக்கு. கேரளாவில் இப்போ நாரிக்கிட்டு இருக்கு. இப்போ நாரி துவைச்சி விடுதான். எல்லாம் கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் கூட்டி அரசியலாக தூக்கி எறியணும். கார் வண்டியில் உடைக்கணும். அதுக்கு தான் காவு கொடுத்தாச்சு. புரியுதா? அரசியல்வாதி தலைவர் ஓதலர் பஞ்சாயத்து போர்டு காவு கொடுத்தாச்சுப்பா. சாம்பல் ஆக்கிறப்பா.